இன்றைக்கி வந்து பனம்பழம் ஒன்று கிடச்சி பார்த்துக்கிடுங்க. வழியில் வரும்போது ஒரு பனம்பழம் கிடச்சிது. இந்த பனம்பழத்தை வச்சு பனம்பழத்தை எப்படி அவிச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம். எப்படின்னு பாருங்கள். முதல்ல வந்து நம்ம வந்து இதை வந்து பீஸாக வெட்டணும். பீஸாக்குன்னா வெட்டி இது சுட்டும் சாப்பிடலாம். சுட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், அவிச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அவிச்சுன்னா நீங்கள் வந்து சர்க்கரை போட்டு அவிக்கணும். அவிச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து அவிச்சு தான் சாப்பிட போகிறேன், சுட்டு சாப்பிடலை, அவிச்சு சாப்பிட போகிறேன். பார்ப்போம் வாங்க. இப்படியே வச்சு அவிக்கலாம். இது இப்படி இந்த கொட்டையெல்லாம் வச்சு, கொட்டை எதுக்காக வச்சுருக்கேன்னா அதை இது வந்து மேலே இளம்பாமல் இருக்க வேண்டி ஏதோ வச்சு மேக்கப் பண்ணியிருக்கேன். மற்றபடி செத்தாங்களும் வச்சு அவிக்கலாம். இப்படி இதே அப்படியே வச்சு அவிச்சோன்னா ஒரு கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசப்படும். அதுக்காக டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சர்க்கரை போடுறோம், ஒரிஜினல் சர்க்கரை. கருப்பட்டி போட்டு வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது உங்களோட சாய்ஸ். இது வந்து துண்டு துண்டாக நொறுக்கி போட்டாலும் ஒன்றும் செய்யாது, அது வேகும்போது எல்லாமே இதாயிடும். இப்போ நான் வந்து செத்தி போடுறேன். இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, போட்டாச்சு. இனி இதுக்கு மேலே மூடி அடுப்பில் கொண்டு வைக்க போகிறோம். இது வந்து கிராமப்புறங்கள்லன்னா மற்ற பானையில் வைப்பாங்க. நமக்கு குக்கர் தான் இருக்குது. குக்கரில் வச்சு கேஸ் அடுப்பில் வச்சு அவிக்க போகிறோம். முன்னால் வந்து பாட்டி காலத்தில் வந்து எனக்கு அவிச்சு தந்து நான் சாப்பிட்ட அனுபவம் எனக்கு இருக்குது. அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு ஒரு பழம் கீழே விழுந்து கிடச்சிது, அதை கொண்டு வந்து போட்டிருக்கிறேன். அவிச்சு பார்ப்போம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேறு நம்ம வச்சுருக்குறோம். அடுப்பில் இருந்து இதாகிட்டே இருக்குது, ரெடி ஆகிட்டு இருக்குது, டீ எரிஞ்சிட்டு இருக்குது. விசிலெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம். இது வந்து டவுனில் இருக்கக்கூடியவங்களுக்கு உள்ள மெத்தேடு. கிராமப்புறங்களில் வந்து பானையில் வச்சு வைப்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து விசில் அடிக்கிறதுக்கு வேண்டி வச்சுருக்குறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரெடி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ரெடி ஆகிருக்கும். எடுத்து நம்ம டேஸ்ட் பார்ப்போம். எடுத்துகிட்டு போவோம் டைனிங் டேபிள். நல்ல மனம், சூப்பர். தண்ணி கம்மியாக தான் வச்சோம், இருந்தாலும் தண்ணி நிறைய ஆகிடுச்சு. நல்ல சூடாக இருக்குது. இது வந்து டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு தண்ணியே அதுக்குள்ளே அந்த மனம் வருது. ஆக்சுவலாக நம்ம அந்த இதை தான் எடுத்து சாப்பிடணும். அந்த வெட்டியை போட்டோங்களா, அதை சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு வரும் தெரியும்.
இப்போ நம்ம சர்க்கரை எல்லாம் போட்டிருக்கனால அந்த தண்ணியே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பனம் பழத்தில் உள்ள இதெல்லாம் சேர்ந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பனம்பழம் கிடச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலு. இதில் நிறைய இது இருக்குது, நிறைய பெனிஃபிட் இருக்குது இது சாப்பிட்றதுனால. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். இப்படி தான் சாப்பிடணும். யாராவது சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிடாதவங்க சாப்பிட்டு பாருங்கள், இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு இது நல்லா பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.